செடியாய வன்விளைகள் தீர்க்கும் திருமானே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பேரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு தை மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி அன்பர்களை, மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே தை மாதம் 18ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள், அவர்களும் உங்கள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவார்கள். கூட்டு தொழிலே நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. தை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்வதனால் தை 18ஆம் தேதிக்கு பிறகு ஆரோக்கியத்தில் உஷ்ணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் தை மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு அலைச்சல், தொழில்துறையில் அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சிலருக்கு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மாதத்திலே உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குடும்பத்திலே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் குருடைய பார்வையும் இருக்கிறது, சனியுடைய பார்வையும் இருக்கிறது. 3ஆம் இடத்திற்குரிய சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரியமாக காரியங்களை சாதித்து அதில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் கேதுபான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த மாதம் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரிய சுக்கரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். குழந்தைகளுக்கு இருந்த உடல் உபாதைகளுக்கு தக்க மருத்துவம் கிடைத்து அவர்கள் நன்மைகளை அடைவார்கள். அதுவும் முக்கியமாக தை மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு அவர்களுக்கு நன்மை காத்திருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. தை 4ஆம் தேதிக்கு பிறகு அதற்குரிய முயற்சிகளை நீங்கள் செய்யலாம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திற்குரிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே இந்த வாரம் மனைவிக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய உபாதைகள் எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. என்றால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருடைய பார்வை இருக்கிறது, அருட்பார்வை இருக்கிறது. ஆகவே தெய்வபலம் நன்றாக இருப்பதனால் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிநாதன் புதனுக்கும் குருடைய பார்வை இருக்கிறது. ஆகவே கணவன் மனைவி இருவருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூழ்நிலை இருப்பதனால் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மேலும் இந்த மாதத்திலே சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதனால் தந்தைக்கு உடல் உபாதைகள் ஏற்படும் போது சிறு உபாதைகள் ஏற்பட்டாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்களுக்கும் வயிறு உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அவர் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு இருந்தாலும் கண்டம் எதுவும் கிடையாது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 10ஆம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதனால் வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு, அதாவது மிதுன ராசியில் பிறந்து வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு விரைவில் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறார். உங்களுடைய தொழிலாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறார். தொழில் செய்பவர்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதனால் இந்த மிதுன ராசியிலே பிறந்து திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். அதற்கான முகாந்திரங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே திருமணமாகி வெகுகாலம் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மனைவியின் சுகத்திற்காக மனைவிக்காக சில செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த செலவுகள் சுப செலவாகவே இருக்கும். இந்த மாதம் நன்றாக இருப்பதற்காக, அந்த மிதுன ராசியில் நன்றாக இருப்பதற்காக செய்ய வேண்டிய பரிகாரங்கள், மிதுன ராசியிலே பிறந்து மிருகசீரிஷம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஜனவரி 22 திங்கட்கிழமை என்று பஞ்சாங்கத்தில் சோம மிருகசீர்ஷம் என்று போடப்பட்டிருக்கும். அதாவது திங்கட்கிழமை மிருகசீர்ஷம் சேர்வது மிகவும் சிறப்பானது.
சந்திர சூடேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமானை வணங்குவதற்கு மிக ஏற்ற தினம் அன்றைய தினம். மிருகசீர்ஷம் என்பது அதனுடைய தேவதை சந்திரன் என்று கூறுவார்கள். அதுவும் திங்கட்கிழமை சேருவது மிகவும் சிறப்பானது. ஆகவே அன்றைய தினத்திலே சந்திரனை பிறையாக கொண்ட சிவபெருமானை வணங்குவதற்கு மிக ஏற்ற தினமாக இந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி வருகிறது. அன்றைய தினம் சோம மிருகசீர்ஷம். அன்றைய தினம் சிவன் கோயில்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கிவிட்டு வந்தால், அதாவது சிவபெருமானுக்கு மாலைகள், அதாவது உங்களுக்கு பிடித்த புஷ்பங்களால் செய்யப்பட்ட அந்த மாலைகளை தொடுத்து தீபங்கள் வைத்து வழிபாடு செய்துவிட்டு வந்தால் நினைத்த காரியங்கள் கைகூடும். அன்றைய தினம் அபிஷேகம் செய்வதும் மிகவும் சிறப்பானது. அடுத்து திருவாதிரையிலே பிறந்தவர்கள் ஜனவரி 23 செவ்வாய்க்கிழமை என்று உங்களுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் அன்றைய தினம் வருகிறது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பிரதோஷ தினமாகவும் அமைந்திருக்கிறது. திருவாதிரை, செவ்வாய்க்கிழமை, பிரதோஷம் அனைத்தும் சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் ருண விமோச்சன பிரதோஷம் என்று கூறுவார்கள். அன்றைய தினத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். திருவாதிரை பிறந்தவர்கள் கடன் சுமையில் இருந்தால் கடன் சுமைகள் தீர்வதற்காக அன்றைய தினம் சிவபெருமானை வணங்குவது மிகவும் சிறப்பானது. சிவபெருமானுக்கு அவருடைய சந்நிதிக்கு சென்று தாரித்த தகன ஸ்தோத்திரம் என்ற ஸ்தோத்திரம் இருக்கிறது. அல்லது உங்களுக்கு தெரிந்த சிவபெருமானுடைய ஸ்தோத்திரங்களை அன்றைய தினம் பாராயணம் செய்யலாம். அதன் மூலமாக கடன் சுமைகள் விரைவில் நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் நீங்கள் கடன் திருப்பி கொடுப்பதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பிற்பகலில் உங்களுடைய கையில் இருக்கின்ற சிறு தொகையாவது அதாவது கடனுக்காக திருப்பி கொடுத்தால் விரைவில் கடன் சுமைகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் ஜனவரி 24 புதன்கிழமை. அன்றைய தினம் மாத நரசிம்ம சதுர்தசி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் புதன்கிழமை புனர்பூசம் சேருவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் ஸ்ரீரங்கத்திலே தேர் பண்டிகை, பூபதி திருநாள் தேர் பண்டிகை இருக்கிறது. அன்றைய தினம் தேர் பண்டிகை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. ஸ்ரீரங்கத்தில் சுற்றி உள்ளவர்கள் தேர் பண்டிகை தரிசனம் செய்யலாம். மற்றவர்கள் அன்றைய தினம் மாத நரசிம்ம சதுர்த்தியாசி ஆக இருப்பதனால் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயில்களுக்கு சென்று நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். அல்லது நரசிம்மர் கோயிலுக்கு சென்று நரசிம்மரை வழிபாடு செய்யலாம். அதன் மூலமாக இந்த மாதம், அடுத்த மாதம் 2 மாதம் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும். இந்த பரிகாரத்தின் மூலமாக மிதுன ராசியினர்கள் எல்லா வகையிலும் நன்மைகளை பெறுவார்கள் என்பது உத்தமம். அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுடைய நல்ல நாட்கள். மிதுன ராசியிலே பிறந்து மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தை 7, 15, தை 19, தை 28, தை 29 இந்த 5 நாட்கள் நல்ல நாட்கள். நல்ல நேரம் என்று பார்க்கும்போது மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தை 7ஆம் தேதி ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15க்கு பிறகு 10:45 வரை, பகல் 2:45க்கு பிறகு 4:51 வரை, இரவு 9:45க்கு பிறகு 12:45 வரை. இந்த நேரங்கள் மிக நல்ல நேரங்களாக இருக்கிறது. அடுத்து மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களுக்கே பிறந்தவர்களுக்கே தை 15 ஜனவரி 29 திங்கட்கிழமை மாலை 6:58க்கு பிறகு இரவு 9:44 வரை. அடுத்து தை 19 மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் தை 19 பிப்ரவரி 2, 2, 2, 2024 வெள்ளிக்கிழமை காலை 6:43க்கு பிறகு 9:43 வரை, பகல் 1:43க்கு பிறகு 2:13 வரை, மாலை 5:43க்கு பிறகு 8:43 வரை, 6:43 வரை, இரவு 8:43க்கு பிறகு 9:43 வரை. இந்த நேரங்கள் மிக நல்லவை. அடுத்து மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தை 28 பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10க்கு பிறகு 10:40 வரை, பகல் 2:40க்கு பிறகு 4:56 வரை. அடுத்து மிருகசீரிஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தை 29 பிப்ரவரி 12 திங்கட்கிழமை மாலை 6:39க்கு பிறகு 9:39 வரை. இந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, அதாவது மிதுன ராசியில் பிறந்த திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 7ஆம் தேதி ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:15க்கு பிறகு 10:45 வரை, பகல் 2:45க்கு பிறகு 4:51 வரை, இரவு 9:45க்கு பிறகு 12:45 வரை. அடுத்து திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு தை 10ஆம் தேதி ஜனவரி 24 புதன்கிழமை காலை 9:45க்கு பிறகு 10:45 வரை, பகல் 2:15க்கு பிறகு 3:45 வரை, மாலை 4:45க்கு பிறகு 5:45 வரை,
இரவு 7:45க்கு பிறகு 9:50 வரை. அடுத்து திருவாதிரை பிறந்தவர்களுக்கு தை 18 பிப்ரவரி 1 வியாழக்கிழமை காலை 9:43க்கு பிறகு 11 மணி 13 நிமிடம் வரை, மாலை 5:13க்கு பிறகு 7:43 வரை, இரவு 8:43க்கு பிறகு 9:43 வரை. இந்த நாட்கள் மிக நல்லவை, இந்த நேரங்கள் மிக நல்லவை. அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் 15ஆம் தேதி ஜனவரி 29 திங்கட்கிழமை மாலை 6:58க்கு பிறகு இரவு 9:44 வரை. அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தை 18 பிப்ரவரி 1 வியாழக்கிழமை காலை 9:43க்கு பிறகு 11 மணி 13 நிமிடம் வரை, மாலை 5:13க்கு பிறகு 7:43 வரை, இரவு 8:43க்கு பிறகு 9:43 வரை. அடுத்து புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தை 19 பிப்ரவரி 2 வெள்ளிக்கிழமை காலை 6:43க்கு பிறகு 9:43 வரை, பகல் 1:43க்கு பிறகு 2:13 வரை, மாலை 5:43க்கு பிறகு 6:43 வரை, இரவு 8:43க்கு பிறகு 9:43 வரை. அடுத்து தை 28 பிப்ரவரி 11 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:10க்கு பிறகு 10:40 வரை, பகல் 2:40க்கு பிறகு 4:56 வரை. அடுத்து தை 29 பிப்ரவரி 12 திங்கட்கிழமை மாலை 6:39க்கு பிறகு 9:39 வரை. இந்த நேரங்கள் புனர்பூசலில் பிறந்தவர்களுக்கு மிக நல்ல நேரங்கள். நான் கூறிய இந்த நேரங்கள் எல்லாம் மிக மிக துல்லியமானவை. சூரிய உதயத்தையும் அஸ்தமனத்தையும் கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்ட நல்ல நேரங்கள். பொதுவாக நல்ல நேரங்களை விட இந்த மாதிரி துல்லியமான நல்ல நேரங்களை பார்த்து நீங்கள் காரியங்களை செய்தால் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து எம்முடைய பதிப்பிலிருந்து சீனிவாசன் பஞ்சாங்கம், சுபமுகூர்த்த நாட்கள் புத்தகம், அடுத்து புதிதாக ஒரு புத்தகம் இந்த வருடம் போட்டிருக்கிறேன். சர்வ முகூர்த்த நாடி, எப்படி முகூர்த்தங்கள் நிர்ணயம் செய்வது, எந்த காரியங்கள் எப்பொழுது செய்வது, எப்படி செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் தர்மசாஸ்திரங்களையும் ஜோதிட சாஸ்திரங்களையும் அனுசரித்து நான் எழுதியிருக்கிறேன். அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதை வாங்குவதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7708360082. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால், ஏனென்றால் மிகவும் கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி என்றால் பொதுவாக நாம் ராசி பலனை சொல்வதை விட நல்ல நேரங்கள் போன்றவற்றெல்லாம் சொல்வது என்றால் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த விவரங்களெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கிறது. இது எல்லோருக்கும் பயன்படும்படி இருப்பதுதான் மிகவும் சிறப்பானது. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் இதை ஃபார்வேர்டு செய்யுங்கள். அதன் மூலமாக எல்லோருக்கும் நன்மைகள் கிடைக்கட்டும். இவ்வாறாக தை மாதத்திய ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மேலும் செய்ய வேண்டிய பரிகாரங்களை பற்றியும் நல்ல நாட்களை பற்றியும் நல்ல நேரங்களை பற்றியும் பார்த்தோம். அடுத்து ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.